நான் ஆர்கே கிட்டே தொடங்குறேன், கட்சிகள்கிட்ட பிறகு வரேன். ஆர்கே, இந்த அறிவிப்பு இன்றைக்கே அறிவிக்கப்படும் எதிர்பார்த்தீங்களா? இந்த அறிவிப்பு, இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நேற்றைய தினம் தான் டாக்டர் ஐயா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி அன்புமணியை மறுபடியும் செயல் தலைவராக ஆக்கின்ற ஒரு முயற்சி அவர் செய்தார். அப்போது யார் மேலே ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா பாஜக மேலே ப்ரெஷர். அதிமுகவுக்கு போக வேண்டிய ஒரு தருணம் இங்கே கிடையாது. பாஜகனுடைய அந்த ஃபுல் அந்த கெட்டப்பே எப்படி இருந்ததுன்னா பாமக கூட இருக்கிறது, பல சிறிய கட்சிகள் கூட இருக்கிறது. அப்போ அதிமுகவும் வர வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படி கிடையாது என்று இப்போ இந்த நாயனார் நாகேந்திரனுடைய அந்த தேர்ச்சியிலே நமக்கு தெரிஞ்சு விட்டது. நாம் நினைச்சோம் இப்போ நாளைக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ இன்னைக்கு மனு தாக்கல், அப்போ மனுவில் இப்போ 2-3 பேர் வேற போட்டிருந்தா எப்படி ஆகும்? அப்புறம் நேற்று ஒரு கன்ஃபியூஷன் வேற, 10 வருடங்கள் இருந்தால் தான் உறுப்பினராக இருந்தால் தான் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண முடியும் இருந்தது. அதுக்கு 2017 தான் நாயனார் நாகேந்திரன் கட்சியில் சேர்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினர்கள் பொதுவான விதி, அது அவ்வப்போது தளர்த்தப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால நேற்றுக்கே நாங்கள் வெளியிட்டிருந்தோம் நாயனார் நாகேந்திரன் தான் தேர்வாகிறார் அப்படிங்கிற. ஆமா, நம்மளை பொறுத்தவரை அதான் எல்லா கட்சிகளிலும் இந்த விதிகள் இருக்கும், எல்லா கட்சிகளிலும் தளர்வும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதனால முதல் கட்ட நாயனார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். பிரஸ் கூட நல்லா இருங்க, பழைய மாதிரி எல்லாம் தேவையில்லை, பழைய தலைவர் செய்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. தாராளமாக நாம் அனைவரும் உங்கள் செய்திகளை கொண்டே சேர்க்கணும்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இப்போ யாருக்கு இதில் நட்டம், யாருக்கு இதில் லாபம் தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை போன முறை எப்போ 2 பேர் சேர்ந்தா 2 பேருக்கும் லாபம் இல்லையா? இல்லை 2 பேருக்கு லாபம் கிடையாது. இதில் ஒரு தரப்பினருக்கு மட்டும்தான் லாபம். யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கூட்டணியில் இருந்தார்களோ அந்த தருணத்தில் பாஜக தமிழகத்தில் ஜெயித்துள்ளது. 2021 கூட்டணியில் இருந்தாங்க, 4 பேர் ஜெயித்து வர்றார்கள், சட்டமன்றத்துக்கு ஜெயித்து வர்றார்கள். 2024 கூட்டணியில் இல்லை, அதனால படுதோல்வி எல்லா இடத்துலையும் அடைகிறார்கள். 2006 இதுக்கு முன்னால எப்போது அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 2006 தான். அப்போ நம்முடைய ஹெச் ராஜா உட்படுகிற நபர், நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஹெச் ராஜா அந்த தருணத்தில் வந்திருந்தார். நன்றாக பேசியிருந்தார் அசம்பிளியில் கூட. நான் பல முறை உட்கார்ந்து ரசித்திருக்கிறேன். அப்போ அந்த தருணத்தில் தான் வந்திருக்காங்க. அப்போ 2006க்கு பிறகு அசம்பிளிக்கு ஒரு பாஜக நபர் வருகிறது 2021 தான். அது 2006 திமுக கூட கூட்டணி இருந்தாங்க, அதனால ஜெயித்து வந்தார்கள். 2021 அதிமுக கூட இருந்தார்கள், ஜெயித்து வந்தார்கள். அப்போ லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2026 நடக்கிற தேர்தலுக்கு நிச்சயமாக பாஜகவுக்கு இது லாபம். இல்ல, வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் தான் திரு அமித்ஷாவும் சொல்றாரு. 2 பேருக்குமான வெற்றி லாபம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை அணுகுறோங்கிறாரு. ஆமா, அது நிச்சயமாக அது பாஜக தரப்புல இருந்து பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கும். அது கிட்ட ஒரு பாவம் உட்காந்துருக்காரு, ஒரு வார்த்தை கூட பேசலையே. யாரு தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய தலைவர்? இது மிக தெளிவாக அமித்ஷா சொல்றாரு. இபிஎஸ் தலைமையில தான் இங்க கூட்டணிங்கிறாரு. ஆமா, அப்புறம் ஏன் அந்த தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு எனக்கு புரியலையே. அதாவது ஒரு மேடை இருக்கிறது, பாஜகவினுடைய மாநில தலைவர் இருக்கார், பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் ஒருவரான அமித்ஷா இருக்கிறார். என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய தேசிய தலைவர் தான் அவர், டிஃபாக்டோ அண்ட் டிஜூரே அவர் தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த பக்கம் தேர்தல் தலைவர்னு வச்சுப்போம், தேர்தல் களங்கள்ல அவர் இருப்பார். ஆமா, தேர்தல் தலைவர்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடப்பாடி இருக்கார். எடப்பாடி என்னை பொறுத்தவரை ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது எம்ஜிஆர் என்னைக்கே மாத்திட்டாரு. இட் இஸ் an ஆல் இந்தியா பார்ட்டி. அந்த ஆல் இந்தியா பார்ட்டியினுடைய தலைவர் இருக்காரு. அது அவர்கள் தான் இந்த கூட்டணியினுடைய தலைவர் என்று அறிவிக்கிறது யாரு? இன்னொரு தேசிய தலைவர் அறிவிக்கிறார். இவர் தான் முதலே தொடங்கி இருக்க வேண்டும், இவர் தான் முதலே பேசி இருக்க வேண்டும். ஏதோ பொம்மை மாதிரி கிட்ட உட்கார்ந்து என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு தலைமையா, ஒரு கட்சியா, ஒரு வியூகம் வச்சுதான் அங்க போயிருப்பாரு. 2 வார்த்தை பேச வேண்டாமா? மும்மொழி கொள்கை என்ற ஒரு வார்த்தையை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் திசை திருப்புகின்ற விளையாட்டு என்று கூறுகிறார். ஆமா, இவர் சொல்லிருக்கலாம், திமுக திசை திருப்பதற்கு தான் இந்த இஷ்யூ எடுத்திருக்கிறது, ஆனால் மும்மொழி கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறியிருக்க வேண்டுமா வேண்டாம் ப்ரோக்ராம் சொல்றாரு அவரு. இல்ல, இவரை உட்கார வச்சு அது பண்ணுங்களேன்னு. அது இருக்கும் போது ஏன் இந்த பேச்சு? அப்புறம் ஏன் ஹிந்தியில பேசுறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுமா? இல்ல பிரஸுக்கு புரியுமான்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஹெட்போன்ஸ் மாட்டல, இது பார்லிமெண்ட் கிடையாது. அப்போ என்னை பொறுத்தவரை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி இழிவுபடுத்துகின்ற விதமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பெரும் நட்டம் தான் இதில். நான் முன்னே ஒரு 10 மாதம் முன்னாடி வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2021 தேர்தல் முடிந்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தருணம் வரை என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா, அதிமுக ஒரு ஹோல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபின்னு பல முறை நான் கூறியிருக்கேன். 2019 தேர்தலோட இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு தான் மறுபடியும் போய் நிற்கிறோம். அதிமுக எந்த அடிப்படையில் இந்த தலைவர் இப்படி போய் சேர்ந்தார் எனக்கு தெரியவில்லை. ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, நீங்க உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம், அது கூட செய்யவில்லை. இப்ப விஜய் 12% 18% சொல்றாங்க.
சொல்றாங்க, நமக்கு தெரியாது. பலர் வந்து சர்வே எடுக்கிறார்கள், இந்த சர்வேயினுடைய வெளிச்சத்தை தான் பலரும் கூறுகிறார்கள். நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. குறிப்பாக 1995க்கும் 2007க்கும் இடையில் பிறந்த, அதாவது 18 வயசுக்கும் 30 எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, எத்தனை பேர் வந்து வாக்குகளா மாறும் அப்படிங்கிறது. ஆமா, அப்போ இதுல நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அவர் சத்தமே இல்லாம அமர்ந்திருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமின்னு. இன்னைக்கு பேசல, ஏன் பேசவில்லை என்பது ஒரு கேள்வி. அது நம்ம மற்ற விருந்தினர்கள்ட்டையும் கேட்கலாம். ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்குது. கூட்டணிக்காக திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்திப்பதற்கு, கூட்டணின்னு சொல்றதுக்கு முன்னாடி மாநில தலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி இல்லைங்கிற இடத்துல இருந்தாங்க. அந்த மாற்றத்தை அவர் செய்திருக்கிறார், அவருக்கு நடந்திருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சத்தமில்லாம இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா, அல்லது சைலண்டா ஒரு வேலை நடந்திருக்குன்னு பார்க்கணுமா? இல்ல, இது கூட செய்யாவிட்டால் நிச்சயமாக இந்த கூட்டணியே ஜெல்லாகாது. ஏன்னா அண்ணாமலையோட கேரக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலையை பொறுத்தவரை அந்த கட்சி முதன்மையா இருக்க வேண்டும், நான் முதன்மையா இருக்க வேண்டும் என்று நினைத்து பயணிக்கின்ற ஒரு நபர். அந்த இடத்துல யாருக்குமே வேற செகண்ட் பிளேஸே கிடையாது. இப்ப நாயனார் நாகேந்திரன் என்ற நபர் வந்து நம்ம வந்து எந்த டைம்ல பார்த்தோம், எம்எல்ஏ ஆன பிறகுதான் ஒரு வெளிச்சம் வருகிறது அவருக்கு. 2017 இருந்து கட்சியில தான் இருக்கிறார். 2020 வந்து இவர் தலைவர் ஆகிறார், நம்மளுடைய அண்ணாமலை வந்து தலைவர் ஆகிறார். அதன் பிறகு கூட ஒரு முக்கியத்துவம் இல்லாம கிட்ட கூட நிக்காம, இது சமீப காலத்துல மட்டும்தான் அவர் வந்து பல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்திருக்கோம். அதுவும் குறிப்பான எல்லா இஷ்யூஸ்லயும் யார் பேசுவாங்க, அண்ணாமலை மட்டும் தான் பேசுவார். அப்ப அவர் தானே தலைவரா இருந்தாரு. இல்ல அது வேற யாரும். இப்ப திமுக எடுத்துங்க, திமுக முக ஸ்டாலின் மட்டும் தான் பேசுவாரா? எத்தனையோ பேர் பேசுவாங்க. அது அப்கோர்ஸ் அதுல பிரச்சனையும் வருகிறது. பட் அது மேடை பேச்சாக எடுத்துக்கொள்ளலாம். பட் பல இடங்கள்ல இப்ப தங்கந்த நரசு ஒரு இஷ்யூல பேசுறாரு, பிடிஆர் ஒரு இஷ்யூல பேசுறாரு. அந்த மாதிரி பாஜகவிலும் எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர்களை எல்லாம் அடையாளம் காட்டாமல், இல்லை என்றால் அவர்கள் முன்னே வராமல் நிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் ஒரு அண்ணாமலை. ஏன் உங்களுக்கு டாக்டர் தமிழிசை நினைவுக்கே வரல? அவங்க தினம் பத்திரிகையாளர் சந்திப்பு பேசிட்டு தான் இருக்கிறாங்க சார். கவர்னராக போயிட்டாங்க, பிறகு வந்து சொல்றேன். அது பிறகுதான். அப்போ என்னை பொறுத்தவரை அந்த கட்சியை பொறுத்தவரை அவர் அண்ணாமலை தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த கட்சியை முதன்மைப்படுத்துறேன்னு சொன்னாரு. எனக்கு கட்சி முக்கியம், இப்ப வந்து தேசம் முக்கியமா கட்சி முக்கியமான, நான் தேச நலன் அப்படின்ட்டு போறேன்றதா கடைசியா அவர் சொன்ன கருத்து. இந்த விஷயத்துல தேச நலனா மந்திரி ஆவார்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அதிமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு நபர் கூட நிச்சயமாக ஜெல்லாகாது. இப்ப இன்னைக்கே பாருங்களேன், நாயனார் நாகேந்திரன் என்று ஒரு பிரசிடென்ட் ஆகிறார் பாஜகவினுடைய. ஒரு கொண்டாட்டம் கிடையாது, ஒரு இது என்னை பொறுத்தவரை இது அதை விட முதன்மையான இன்னொரு செய்தி வந்துருச்சு இல்ல, பாஜக அதிமுக கூட்டணி என்ற ஒரு செய்தி வந்துருச்சு. அப்போ ஒரு அண்டர்ஸ்டேட்டட் பர்சன், அதாவது பின்னால இருந்து ஒரு திரைமறைவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இதுதான் பாஜகவுக்கு தேவை. ஆக்சுவலா இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய கம்ப்ளீட் குணமே இதுதான். அதாவது அவர்கள் யார் என்று காமிக்க மாட்டார்கள், ஆனால் திரைமறைவில் எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்க தான் சொன்னீங்க அண்ணாமலைக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அதே பாஜகவில் தான் இருந்துச்சு, தனிநபர் எப்பயுமே நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்களா இருந்துச்சு. அவர் தனிநபரா இருந்து அவருக்கு ஒரு தலைவர், எந்த தலைவருக்கும் கிடைக்காது, அவருக்கு கிடைச்சிச்சு. பேக்கிங் இருந்துச்சு, எல்லா விதமான விசிபிலிட்டி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. நம்ம பேசலாம். இதுல நட்டம் அதிமுகங்கிற பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் பண்றேன். அண்ணாமலைக்கு இருந்த அதே சோசியல் மீடியா பலம், அதே டீம் வந்து நாயனாருக்கோ தமிழிசைக்கோ இருந்தால் இதோட பெரிய தலைவர்கள் அவர்கள் ஆயிருப்பார்கள். சரி, ஓகே, பேசலாம்.